படம் படுகேவலமா இருக்குங்க. நான் சூர்யாவோட ஃபேன் தான். பட் இந்த மாதிரிலாம் ஒரு படத்துக்கு சூர்யா ஏன் அக்செப்ட் பண்ணாருன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சூர்யான்றதுனால தான் வந்து பாக்குறோம். இல்லைன்னா கூட ஒரு 4வது நாள் 5வது நாள் வருவோம். சூர்யாக்காக ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாக்குறோம். மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அதுக்குண்டான ஒரு எஃபெக்டே இல்லை. படத்தை எவ்வளோ சொதப்பணுமோ பயங்கர கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க. யா 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 சூர்யா சூர்யா அண்ணன் போல இங்க யாரியா ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம். சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா. கங்குவா படம் வந்து இங்க பாரியா பாரியா பாரியா. பாகுபலி எல்லாம் நீங்க பாக்கலாம். எவ்வளவு நாள் ஓடிச்சு. நான் சத்தியமா நீங்க நம்புங்க, பாகுபலிக்கு நான் 7-8 தடவை ட்ரை பண்ணி எனக்கு டிக்கெட் கிடைக்காம இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு சில சீன்ஸ் தான் நான் பார்த்தேன். அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா இவ்வளவு நாள் டிக்கெட் கிடைக்கல. இதுல எல்லாம் வந்து 2000 கோடி அடிக்கும்னு சொன்னதெல்லாம் பிம்பிலிக்கு பியாபி தான். அது போட்ட பணத்தையாவது எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மோசமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு படம் சூப்பரா இருக்கு. சூர்யா அண்ணன் வந்து சிங்கிள் ரோலா நடிச்சாலே பயங்கரமா இருக்கும். டபுள் ஆக்ஷன் போது டபுள் ட்ரீட் தான். ரொம்ப ரொம்ப பிரமாதமா சூப்பரா நடிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார், கிங்ஸ்லின், கோவை சரளா மேடம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் வந்து விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் DSP வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமா பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் என்னன்னா ஒரு பழங்குடியின மக்களுக்காக போராடுற மாதிரி சூர்யா அண்ணன் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா அவரு ஏற்கனவே நிறைய சோசியலைஸ்டு விதமான ஸ்கிரிப்ட் தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் நடிச்சதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லாவே சமதான். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா பயங்கரமா எடுத்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். என்ன சொல்ல வராங்கன்றது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாதுங்க. அதான் ஒரு பாட்டு வந்து அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. அது இவ்வளவு கேவலமா ஒரு சூர்யா படத்தை எடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதுவும் அந்த ஞானவேல் தான் ப்ரொடியூசரா. அந்த பேரை கேட்டாலே படம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கு போங்க. சத்தியமா பார்க்க முடியல. பணம் வேஸ்ட். பணமும் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கார்த்தி அந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னு. இது பார்க்குறதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி ஈகராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக எடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வருது. இந்த போர் அடிக்கும்னு பார்த்தா அது கூட இல்லை. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணும்போது அந்த நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபைட்டும் விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3Dல பார்க்குறதுக்கு நம்ம எதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அந்த இது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கங்குவா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.